சூரத்துல் முத்தசிர் வசனம் 31 முதல் 37 வரை. வானவர்களைத் தவிர வேறு யாரையும் நரகத்தின் காவலர்களாக நாம் ஆக்கவில்லை. மேலும் அந்த வானவர்களின் எண்ணிக்கையை ஏக இறையை ஏற்க மறுத்தவர்களுக்கு ஒரு சோதனையாகவே நாம் ஆக்கினோம். வேதம் வழங்கப்பெற்றோர் உறுதி கொள்ளவும், இறை நம்பிக்கை கொண்டோர் இறை நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளவும், வேதம் வழங்கப்பெற்றோரும் இறை நம்பிக்கையாளர்களும் ஐயமுறாமல் இருக்கவும் இவ்வாறு செய்தோம். தம் உள்ளங்களில் சந்தேக நோய் உள்ளவரும் இறை மறுப்பாளர்களும் புரியாத இந்த புதிர் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவதற்காகவும் தான் இவ்வாறு செய்தோம். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவர்களை வழி பிறழச் செய்கின்றான், தான் நாடியவர்களை நல்வழியில் செலுத்துகின்றான். நபியே, உம்முடைய இறைவனின் படைகளை அவனன்றி வேறு யாரும் அறிய மாட்டார். இது மனிதனுக்கு அறிவுரையன்றி வேறில்லை. அவ்வாறன்று நிலவு மீது ஆணையாக, பின்வாங்கும் இரவு மீது ஆணையாக, வெளுக்கும் விடியல் மீது ஆணையாக, நிச்சயமாக அந்த நரகமானது பிரம்மாண்டமானவற்றில் ஒன்றாகும், மனிதர்களை எச்சரிக்கக்கூடியதாகும். உங்களில் சத்தியத்தை ஏற்க முன்வரவோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கவோ விரும்புகின்றவரை அது எச்சரிக்கக்கூடியதாகும். இதற்கு முந்தைய வசனத்தில் நரகத்தின் காவலர்களான வானவர்கள் 19 பேர் என அல்லாஹ் அறிவித்தான். இந்த எண்ணிக்கை ஒரு புரியாத புதிர் என இறை மறுப்பாளர்கள் விமர்சித்தனர். வட்டமாக 20 பேராக இருக்கலாம் தானே, ஒன்று குறைவாக 19 பேர் என்பதில் என்ன ரகசியம் உண்டு என அவர்கள் வினவினர். அத்துடன் குறைவான இந்த எண்ணிக்கையினரை தாங்கள் தாழ்த்தி வீழ்த்தி விடுவோமே என்று பேசலானார்கள். முதலாவதாக வேதக்காரர்களுக்கு இதில் பதில் உண்டு. அவர்கள் தம் வேதத்தில் கற்றதற்கு ஏற்ற எண்ணிக்கையாக இது இருப்பதால் அவர்களுக்கு குர்ஆன் மீதான சந்தேகம் அகலும், முஸ்லிம்களுக்கும் நம்பிக்கை கூடும். அதே நேரத்தில் இறை மறுப்பாளர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கும். ஆக அல்லாஹ் தன் விருப்பப்படியே செய்வான். அடியார்கள் அதை எதிர்ப்பின்றி ஏற்க வேண்டும் என இங்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். நரகத்தின் காவலர்கள் வானவர்களே. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் வானவர்களை தவிர வேறு யாரையும் நரகத்தின் காவலர்களாக நாம் ஆக்கவில்லை என்று தெரிவிக்கின்றான். அதாவது கல் நெஞ்சமும் கடின தோற்றமும் கொண்ட வானவர்களை தவிர வேறு யாரையும் நாம் நரக காவலர்களாக நியமிக்கவில்லை. இது குறைஷி குலத்தைச் சேர்ந்த இணை வைப்பாளர்களுக்கு மறுப்பாகும். நரகத்தின் காவலர்களான வானவர்களின் எண்ணிக்கை எடுத்துரைக்கப்பட்ட பொழுது அபுஜஹல், குறைஷி குலத்தாரே, உங்களில் ஒவ்வொரு 10 பேரும் அந்த காவலர்களில் ஒருவருடன் மோதி அவர்களை வெல்ல முடியாதா என கேட்டான். அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ் வானவர்களை தவிர வேறு யாரையும் காவலர்களாக நாம் ஆக்கவில்லை என்னும் இந்த வசனத்தை அருளினான். அதாவது கடின தோற்றம் கொண்ட வானவர்களை அன்றி வேறு யாரையும் நாம் ஏற்படுத்தவில்லை. அவர்களுடன் மோதவோ அவர்களை வெல்லவோ யாராலும் முடியாது. மல் யுத்தத்திற்கு அழைத்தவன். சிலர் கூறியதாவது, ஒரு நாள் அபுல் அஷுத்தைன் என்பவன், கலதா பின் உசைத் பின் ஹல்ஃப் என்பது அவனது பெயராகும். குறைஷி குலத்தாரே, அந்த காவலர்களில் 2 மட்டும் எனக்காக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எஞ்சிய 17 பேரை உங்களுக்காக நான் பார்த்து கொள்கின்றேன் என மிகவும் ஆணவத்தோடு கூறினான். குறைஷியர் சொல்லிக் கொள்வதுண்டு, அவன் அதிக ஆற்றல் மிக்கவனாக இருந்தான். ஒருமுறை பசுமாட்டு தோலின் மீது நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பாதங்களுக்கு கீழிருந்து தோலை உருவதற்காக 10 பேர் சேர்த்து அதை பலமாக இழுத்தனர். அப்பொழுது தோல்தான் கிழிந்ததே தவிர அவன் தோலை விட்டு துளியவும் அகலவும் இல்லை. அப்துல் ரஹ்மான் அஸ்-சுஹைஹலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இவன்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மல் யுத்தத்திற்கு அழைத்தவன் ஆவான். இவன் நபி அவர்களிடம், நேர் என்னை வீழ்த்திவிட்டால் மீது நம்பிக்கை கொள்கின்றேன் என்று கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பல முறை வீழ்த்தினார்கள். ஆயினும் அவன் நபி அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. வானோரின் எண்ணிக்கை வீணர்களுக்கு சோதனை. அடுத்த தொடரில் அந்த வானவர்களின் எண்ணிக்கையை ஏக இறையை ஏற்க மறுத்தவர்களுக்கு ஒரு சோதனையாகவே நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நரகத்தின் காவலர்கள் எண்ணிக்கை 19 பேர் என்பது நாம் குறிப்பிட்டதற்கு காரணம்
மக்களை சோதிப்பதுதான். அடுத்த தொடரில் வேதம் வழங்கப் பெற்றோர் உறுதி கொள்ளவும் இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது இந்த தூதர் உண்மையாளர்தான் என்று வேதக்காரர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இவ்வாறு ஏற்படுத்தினோம். ஏனெனில் அவர்களின் கரங்களில் உள்ள வான் மறைகளுக்கொப்பவே அவர் பொழிகின்றார். அந்த வேதங்கள் அவருக்கு முன் வாழ்ந்த நபிமார்களுக்கு அருளப்பெற்றவை ஆகும். நம்பிக்கையாளர்களுக்கு நல்லது. அடுத்த தொடரில் இறை நம்பிக்கை கொண்டோர் இறை நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளவும் தான் இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது தம் நபியின் அறிவிப்பு உண்மைதான் என்பதை நேரடியாக காண்பதன் மூலம் ஏற்கனவே உள்ள இறை நம்பிக்கையுடன் மேலும் இறை நம்பிக்கையை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவே இவ்வாறு செய்தோம். அடுத்த தொடரில் வேதம் வழங்கப் பெற்றோரும் இறை நம்பிக்கையாளர்களும் ஐயமுறாமல் இருக்கவும் தான் இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அதற்கு அடுத்த தொடரில் தம் உள்ளங்களில் சந்தேக நோய் உள்ளவரும் அதாவது நய வஞ்சகர்களும் இறை மறுப்பாளர்களும் புரியாத இந்த புதிர் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவதற்காகவும் தான் இவ்வாறு செய்தோம் என குறிப்பிடுகின்றான். அதாவது இங்கு இந்த எண்ணிக்கையை குறிப்பிடுவதில் உள்ள தத்துவம்தான் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். அடுத்த தொடர் இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவர்களை வழி பிறழச் செய்கின்றான், தான் நாடியவர்களை நல்வழியில் செலுத்துகின்றான் என்று கூறுகின்றது. இந்த விஷயத்தின் தீர்க்கமான ஞானமும் எதிராளியின் வாதத்தை வீழ்த்துகின்ற சான்றும் அவனுக்கே உண்டு. இறைவனின் படைகளை யார் அறிவார்? அடுத்த தொடர் நபியே, உம்முடைய இறைவனின் படைகளை அவனன்றி வேறு யாரும் அறிய மாட்டார் என தெரிவிக்கின்றது. அதாவது அப்படைகளின் எண்ணிக்கையையும் பெருமளவையும் உயர்ந்தோன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். அவர்கள் மொத்தமே 19 பேர்தான் என்று யாரும் நினைத்துவிடல் ஆகாது என்பதற்காகவே இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். விண்ணுலக பயணம் தொடர்பான நபி மொழியில் 7வது வசனத்தில் உள்ள அல் பைத்துல் மஅமூர் என்னும் இறை இல்லம் குறித்து பின்வருமாறு இடம்பெறுகிறது. இதில் இறைவனை வழிபடுவதற்காக ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் நுழைகிறார்கள். அவர்கள் இங்கிருந்து வெளியே சென்றால் திரும்ப இங்கு வரமாட்டார்கள். அதுவே அவர்களின் கடைசி நுழைவாகிவிடும். நபி மொழிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் காணாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் காண்கின்றேன், நீங்கள் செவியுறாதவற்றையெல்லாம் நான் செவியுறுகின்றேன். வானம் கூச்சலிட்டது, அது கூச்சலிட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் வானில் 4 விரல்கள் வைக்கும் அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலும் வானவர் ஒருவர் சிரவணக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் கனம் தாங்க மாட்டாது வானம் முணங்குகிறது. நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாயின் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். மஞ்சங்களில் மனைவியருடன் இன்பம் துய்க்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் வீடுகளை விட்டு தெருக்களை நோக்கிச் சென்று அல்லாஹ்விடம் பணிந்து இறைஞ்சிக் கொண்டிருப்பீர்கள். அறிவிப்பாளர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதை கேட்டபொழுது வெட்டிச் சாய்க்கப்படும் ஒரு மரமாக நான் இருந்திருக்க கூடாதா என்று கூட ஆசைப்பட்டேன். மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 வானங்களில் ஒரு பாதத்தின் அளவோ அல்லது ஒரு சான் அளவோ அல்லது ஒரு முன்னங்கை அளவோ உள்ள எந்த ஓர் இடமாக இருந்தாலும் அங்கு ஒரு வானவர் நின்ற நிலையில் அவனை வழிபட்டு கொண்டு இருப்பார், அல்லது ருக்கூவில் வழிபட்டு கொண்டு இருப்பார், அல்லது சிரவணக்கம் செய்து கொண்டிருப்பார். அவ்வாறு இருந்தும் மறுமை நாளின் போது அவர்கள் அனைவரும், இறைவா நீ தூயவன், உன்னை வழிபட வேண்டிய முறையில் நாங்கள் வழிபடவில்லை, ஆயினும் உனக்கு எதையும் நாங்கள் இணையாக்கவில்லை என்று கூறுவார்கள். மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிச்சயமாக வானங்களில் ஒரு வானம் உண்டு, அங்கு எந்த ஒரு சான் அளவு இடமாக இருந்தாலும் அதில் வானவர் ஒருவர் தமது நெற்றியை வைத்து இறைவனுக்கு சிரவணக்கம் செய்து கொண்டிருக்கின்றார், அல்லது தம் பாதங்களை வைத்து நின்ற நிலையில் அவனை வழிபட்டு கொண்டு இருப்பார் என்று கூறிவிட்டு
நிச்சயமாக நாங்களே அணிவகுத்து நிற்போர் ஆவோம். நிச்சயமாக நாங்களே இறைவனை துதிப்போர் ஆவோம் என்றும் வானவர்கள் கூறுவர் என்னும் வசனங்களை ஓதலானார்கள். அப்பாத் பின் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அதீ பின் அர்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதாயின் நகரத்தின் பள்ளிவாசல் ஒன்றில் சொற்பொழிவு மேடை மீது நின்று கொண்டு எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுது அன்னார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபி தோழர்களில் ஒருவரிடம் பின்வருமாறு தாம் செவியுற்றதாக தெரிவித்தார்கள். நிச்சயமாக உயர்ந்தோன் அல்லாஹுக்கு சில வானவர்கள் உள்ளனர். அவர்களின் இருதயங்கள் இறை அச்சத்தால் நடுநடுங்கும். அவர்களில் எந்த வானவரின் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்தாலும் அது தொழுது கொண்டிருக்கும் இன்னொரு வானவர் மீதே விழும். இன்னும் சில வானவர்கள் வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்தது முதல் சிர வணக்கத்திலேயே சஜ்தா செய்கின்றனர். இதுவரை அவர்கள் தம் தலைகளை உயர்த்தவில்லை. மறுமை நாள் வரை அவற்றை உயர்த்தவும் மாட்டார்கள். இறுதியாக அவர்கள் தம் தலைகளை உயர்த்தும் பொழுது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் திருமுகத்தை காண்பார்கள். அப்பொழுது, இறைவா, நீ தூயவன், உன்னை வழிபட வேண்டிய முறையில் நாங்கள் வழிபடவில்லை என்று கூறுவார்கள். அடுத்த தொடரில் இது மனிதனுக்கு அறிவுரையே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, இதுவரை வர்ணிக்கப்பட்ட நரகம் மனிதனுக்கு நினைவூட்டும் அறிவுரையே அன்றி வேறில்லை. நிலவு மீது ஆணையாக, இரவு மீது ஆணையாக. அடுத்த வசனங்களில் அவ்வாறன்று, நிலவு மீது ஆணையாக, பின்வாங்கும் இரவு மீது ஆணையாக, வெளுக்கும் விடியல் மீது ஆணையாக, நிச்சயமாக அது மிகவும் பிரம்மாண்டமானவற்றில் ஒன்றாகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது மிக பெரியவற்றில் ஒன்றாகும். இங்கு அது இன்னஹ என்னும் பிரதிப்பெயர் சொல் நரகத்தையே குறிக்கிறது. இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ளனர். அடுத்த வசனங்களில் மனிதர்களை எச்சரிக்கக்கூடியதும், உங்களில் சத்தியத்தை ஏற்க முன்வரவோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கவோ விரும்புகின்றவரை அது எச்சரிக்கக்கூடியதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, யார் எச்சரிக்கையை ஏற்று அதன் மூலம் சத்தியத்திற்கான நல்வழி பெற நினைக்கிறாரோ அவரையும், அல்லது எச்சரிக்கை ஏற்காமல் பின்வாங்கிச் சென்று அதை மறுக்க நினைக்கிறாரோ அவரையும் எச்சரிக்கக்கூடியதாகும்.